தவ காலத்தில் இருக்கின்றோம். பல தவ முயற்சிகளை செய்கிறோம், ஜெபங்களை செய்கிறோம், பிறனன்பு காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த தவத்தினால், தவ காலத்தினால் ஒரு பயனும் கிடையாது. அது என்ன? நான் என்ற அகங்காரம், தலைகணம், கர்வம், இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அகந்தை, ஆணவம் என்பதுதான் அடிப்படையான பாவம். எனவே நம்மையே நாம் வெறுமையாக்குவோம். இறைவன் முன்பாக நம்மையே நாம் தாழ்த்தி நிற்போம். ஆண்டவர் எனக்கு எல்லாமாக இருக்கின்றார் என்று இறைவனை முன்னிறுத்தி நம்மையே நாம் தாழ்த்துவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அதுதான் இறப்பு உயிர்ப்பு என்ற அனுபவம். தம்மையே நாம் தாழ்த்தி கொள்கின்ற பொழுது நமக்கு நாம் இறக்கின்றோம். இறைவன் நம்மை உயர்த்துவார். அதுதான் உயிர்ப்பின் அனுபவமாக இருக்க வேண்டும். இறக்கின்றவர்கள் தான் உயிர்ப்பார்கள், இழக்கின்றவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள். தம்மையே தாழ்த்துகின்றவர்கள் தான் இறைவன் முன்பாக உயர்த்தப்படுவார்கள்.